ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா அம்மா பொண்ணு அராஜகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாப்பா என்ன பண்ணுறீங்க? போடுறீங்களா? பாருங்க, பாப்பா துடைச்சிட்டு இருக்காங்க. அம்மா துடைச்சிட்டு இருந்தாங்க, அதை வாங்கி நான் தான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துடைச்சிட்டு இருக்காங்க. பாப்பா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதனால ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். நான் தான் பண்ணுவேன்னு செய்ய சொல்கிற வேலையை எதையும் செய்ய மாட்டாங்க. இப்போ துடைக்கிறாங்களாம் இவங்க, ஏதோ பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா சரிதான். நல்லா க்ளீனாக துடைக்கணும். ரூமில் கூட பாப்பா தான் துடைச்சி விட்டாங்களே. ரூம்லாம் ஃபுல்லாக துடைச்சிட்டாங்க. இப்போ ஹாலுக்கு வந்துருக்குறாங்க துடைக்கிறதுக்காக. பாருங்கள் எப்படி பாருங்கள், நல்லா வேகமாக போட்டு துடைச்சாகுது. நம்ம துடைச்சா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா சூப்பராக துடைச்சிருக்கா. பரவாயில்ல, சூப்பராக இருக்குடா. பட்டு நல்லா க்ளீனாக இருக்குது. நாளைக்கு கார்த்திகை தீபம், அதனால தான் இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால தான் முன்னாடி நாளே வந்து பெருக்கி தொடச்சிட்டு விளக்கெல்லாம் விளக்கி வச்சிடலான்னு இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், சூப்பராக போடுறாங்க மாப்பு. மழை பெய்யவே வெளியிலலாம் போடவே முடியல. 2 நாள் ஆகிடுச்சி துணியெலாம் துவைச்சி. அதனால் இன்றைக்கி துவைச்சி உள்ளவே கயிறு கட்டி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டாண்டுலேயும் போட்டிருக்கோம். இதில் பத்தலை, அதனால் கொடி கட்டி அதில் போட்டிருக்கோம். எத்தனை நாள் துவைக்காமல் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அழுகு ஈர ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளேயே போட்டு வைக்கவே ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்படி இருந்தும் காயலை. ட்ரையரில் போட்டு தான் போட்டது, அதுக்கு அப்படியே காயாமல் ஈரமாகவே இருக்குது. தம்பி துணிலாம் வேறு இருக்குங்களா, அதனால் வந்து துவைச்சி காய வைக்கணுமேனு துவைச்சி போட்டிருக்கோம். என்னைக்கு காயும்னு தெரியல. வாங்க எல்லாரும் மாப் போடுறதுக்கு வாங்க, மாப் போட்டுடலாம். போதும் ரொம்ப சுற்றி மாப் ஒழிஞ்சிட போகுது. சுற்றி போட்டால் தான் திருஷ்டிலாம் போகும் இல்லை? மாப்பு சுற்றி போட்டால் கூடமா போகும் திருஷ்டிலாம்? மழை சத்தம் தான் நல்லா கேட்குதே, மழை பெய்யுற சவுண்ட். பூஜை பொருள்லாம் இன்றைக்கே க்ளீன் பண்ணிடலான்னு எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மழையில் ஃபுல்லாக பூர்ணம் பூத்துருக்குன்னு. எல்லாமே பூர்ணம் பூத்துருக்கு. வச்ச குங்குமம், இந்த பூலெல்லாம் கூட பூர்ணம் பூத்துருக்கு. இருங்களேன் காட்டுறேன், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எந்த அளவுக்கு பூர்ணம் பூத்துருக்கு பாருமா. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது. பெஞ்ச மழையில் ஃபுல்லாக பூர்ணம் பூத்துருச்சு. இந்த இடமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும் போல இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணியே. பாருங்கள் எப்படி பூர்ணம் பூத்துருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாகவே ஒட்டிகிட்ருக்கு பூர்ணம். ஃபுல்லாகவே வச்ச குங்குமத்தெல்லாம் எல்லா ஃபோட்டோவிலையும் பூர்ணம் பூத்துருச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணியே. இன்றைக்கே க்ளீன் பண்ணி வச்சா எல்லாத்தையும் விலைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வச்சாதான் எதனா எண்ணெய்லாம் பட்டுச்சுன்னா அதிலே ஒட்டிக்கும். கரையெல்லாம் எதுவுமே ஆகாது. அதனால் எப்போவுமே இப்போ இந்த 2 பேப்பர் இருக்குது திக்காக நல்லா இந்த மாதிரி 2 பேப்பராக போட்டு வச்சோம்னா எதுவுமே ஆகவே ஆகாது. கீழெல்லாம் எது பட்டாலும் இதுலையவே ஒட்டிக்கும் அப்படியவே. அதனால் நான் பேப்பர் தான் போட்டு எப்போவுமே வைப்பேன் சாமி எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு வச்சிடலாம். நம்மளே அசையாமல் இருந்தோம்னா 4 நாள் நம்மளும் பூர்ணம் பூத்துருவோம் போல இருக்குது ஒரே இடத்துல இருந்தால்.
ஃபுல்லாக ஃபோட்டோ எல்லாத்தையும் நல்லா துடைச்சிட்டு பேப்பர்லாம் போட்டு வச்சாச்சு. நல்லா சூப்பராகிடுச்சு. இப்போ க்ளீனாக பொட்டு வைக்கணும் எல்லா ஃபோட்டோவுக்கும். விளக்கெலாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா பொட்டு வச்சுருவேன். அம்மா விளக்கு விளக்கிட்டுருக்காங்க பாருங்க. எப்படிமா இருக்குது விளக்கிறதுக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால் விளக்கிறதுக்கு கஷ்டமாக தான். புளி வச்சு தான் விளக்கிட்டுருக்காங்க. அவங்களாருக்கே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. நம்மளெல்லாம் நல்லாலாம் தேய்க்க முடியாது இந்த அளவுக்குலாம் க்ளீனாக. பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஃபுல்லாக. இன்னொரு தடவை இதெல்லாம் வச்சு சபீனெல்லாம் வச்சு தேய்ச்சோம்னா ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடும். இங்கே விளக்கு தேய்க்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே பாலை வச்சுட்டு இங்கே பாருங்கள் பால் இங்கே வச்சுட்டு பொங்க விட்டுட்டாங்க. ஃபுல்லாக பொங்கி அந்த திக்காக இருந்தது ஃபுல்லாக கீழே ஊற்றிக்கிச்சு. எல்லாமே வெளில வந்துச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கு. டீ காஃபிலாம் போட்டு குடிக்கணும் இதுக்கப்புறம் தான். இந்த குட்டி மேடம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஐயோ திட்டுமா காட்டணும் பல்ல, பயந்துட போகிறாங்க. என்னடா பண்ணுறீங்க? என்ன பார்க்குறீங்க டிவியில்? எப்போ பார்த்தாலும் டோரிமான் தான். வேறு எதுவுமே வராதா நம்ம டிவியில்? அப்படியா? நல்லாலாம் இருக்கிற சேனல்லாம் இருக்கு, நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லு. அதானே? போங்க போய் கண்டினியூ பண்ணுங்க போங்க. கற்பூரம் ஏற்றி ஏற்றி தம்பிக்கு சுற்றி போடுறதுக்காக கற்பூரம் ஏற்றி ஏற்றி ரொம்ப ஃபுல்லாக கரேர்னு ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் அழைச்சி தேய்க்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பிடிச்சிட்ருக்கு நல்லா. நாளைக்கு என்னெல்லாம் செஞ்சு படைக்கணுமா? நாளைக்கு வடை, பாயாசம், அப்பளம், விளக்கு மாவுலாம் போடணுமா? தேங்காய் உடைக்கணும். தேங்காய் எப்பயுமே உடைப்போம். சாதம், சாம்பார், பொரியல், ரசம். கொழுக்கட்டைலாம் நாளைக்கு செய்யக்கூடாது, நாளைக்கு செய்வோமா? எது எது என்ன இன்னைக்கு செய்வோன்னே எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சு படைப்பீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எல்லாமே செஞ்சு படைப்பீங்களா வடை பாயாசத்தோட அப்படின்னு? நாங்கள் எல்லாமே தான் செய்வோம் எப்போவுமே. இந்த வாட்டி என்ன பண்ணுவோன்னு தெரியல. நாளைக்கு தம்பி செய்ய விடுவானா என்னன்னு தெரியல. நாளைக்கு எல்லாம் செஞ்சு படைக்கணும். ஆனால் தம்பி என்ன பண்ணுவான்னு தெரியல. அழுதுகிட்டே இருந்தால் செய்ய முடியாது. எல்லாமே எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் செஞ்சு படைக்க முடியுதோ அதெல்லாம் செஞ்சு படைக்கணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வடை பாயசத்தோடு படைச்சு. கன்சீவ் ஆனதுலேருந்தே சரியாக செஞ்சு படைக்கவே முடியலைங்களா. சும்மா சிம்பிளாக அப்படியே வந்து சாமி கும்பிட்டு விட்டுறது விளக்கேற்றி மட்டும். இந்த வாட்டியாவது எல்லாமே செஞ்சு படைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அவன் நைட்டு தூங்கினாதான் எல்லாமே செய்ய முடியுமே, அது ஒன்று இருக்குது. அவன் அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே செய்யவே முடியாது. பார்க்கலாம் நைட்டு தூங்குறானா என்னென்னு. தூங்கினானா தூங்கி வந்துருச்சு. நாளைக்கு எல்லாமே செஞ்சிடலாம். என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்க்கலாம். மிளகா பஜ்ஜி போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மழை பெஞ்சிட்ருக்குங்களா, மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும்ல, அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது உள்ளெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு போல். இங்கே கொஞ்சோண்டு கட் பண்ணேன், அழுகிடுச்சேன்னு அது உள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. மழை பெஞ்சிட்ருக்கு. பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டு டீயில் காஃபி போட்டு குடித்தோம்னா நல்லா மழைக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் எதம்மா. இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருவேன் நான் எப்பயுமே. ஒரு சில மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் விதை இருந்துச்சுன்னா, அதனால் இதை எடுத்துட்டு தான் போடுவேன். காரம் இல்லை சொல்லிட்டு நினச்சிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலதெல்லாம் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அப்புறம் சாப்பிடவே முடியாது. அதுவும் காரமாக இதோ விதையோட போட்டோன்னா பாப்பாவும் சாப்பிடவே மாட்டாளா, அதனால் எடுத்துருவேன் நான். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி தான் போடுவேன். இப்போ பாப்பாவும் சாப்பிட்றதுனால ரொம்ப சாப்பிட மாட்டாங்க பாப்பா. எனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே மிளகா பஜ்ஜின்னா. மீதி எங்கள் வீட்டிலலாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, சும்மா 1-2 சரி. நானுமே அவ்வளோதான் சாப்பிடுவேன். இருந்தாலும் மற்ற பஜ்ஜியை விட மிளகா பஜ்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. இது வாங்கிட்டு வந்து 3-4 நாள் ஆகுது. இது போடவே இல்லை. மழை பெய்யவே இது போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு இன்னைக்கு எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் போடுறதுக்காக.
ஒரு சிலர் இது உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு போடுவாங்க, மசாலாலாம் ரெடி பண்ணி. நான் அப்படி செஞ்சதில்லை. ஏன்னா இதுவே காரமாக தானே இருக்கும். அதனால் வந்து ஸ்டஃபிங்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை மாதிரி கூட வேணால் ட்ரை பண்ணலாம். மிளகாய் பஜ்ஜியே காரம் தானே, எதுக்கு அதில் வேறு ஸ்டஃபிங்கை வேறு வச்சு அது வேறு ஒரு காரம். இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆனால் செஞ்சதில்லை இது வரைக்கும். நீங்கள் வேணால் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்கும் அப்படின்னு. செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நானும் வேணால் ட்ரை பண்ணுறேன். இந்த காம்போடவே அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும் மிளகாய் பார்க்குறதுக்கு, அப்படியே ஒரு மொட்டையாக இல்லாமல். நீங்கள் அப்படியே விதையோடவே போடுவீங்களா இல்லைன்னா எடுத்துகிட்டு போடுவீங்களா? யாருக்கெல்லாம் மிளகாய் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கும் இதை செஞ்சுருக்க மாட்டேன். நீங்கள் மழை பெய்யவே தான் சரி சாப்பிட்லாம், போட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு காஃபி குடித்தோம்னா நல்லாயிருக்கும்ல, மழைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் ரெடி பண்ணுறேன். இல்லைன்னா இன்றைக்கும் இதை நான் போட்டிருக்க மாட்டேன். தம்பி வச்சுட்டு என்னால் செய்யவே முடியல எதுவுமே. இப்போ தூங்கிட்டு இருக்கானா, சரி அந்த கேப்பில் இதை நம்ம ரெடி பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணி ஓரளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் கூட அவனை மேனேஜ் பண்ணிக்கலாம். அவனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த வேலையுமே செய்யவே முடியல. அவன் தூங்குற நேரத்தில் தான் கொஞ்சம் நேரம் அந்த கேப் கிடைக்கும் போது மட்டும்தான் எதனா செய்ய முடியுதுங்களே, மற்றபடி வந்து செய்யவே முடியல. பாருங்க, எல்லாத்துலேயுமே நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நான் காட்டுறேன், இருங்க. பாருங்க, கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் கடலை மாவில் தான் மோஸ்ட்லி எப்போவுமே செய்வேனே பஜ்ஜி. இது கடலை மாவு இல்லைன்னா தான் கடையில் வாங்குற மாவு வாங்கிட்டு வந்து பஜ்ஜி போடுவேன். இது மாவு இருக்குது, அதனால் நான் வந்து கடலை மாவுலேயே செஞ்சுக்க போகிறேன். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். காரம் வேணுன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் வந்து ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, அப்புறம் மாவு ஒட்டாது. ஓரளவு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். இதில் வந்து கலர் பவுடர் போடலாம், அந்த கேசரி பவுடரு என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பழசாயிடுச்சுங்களா, அதனால தூக்கி போட்டாச்சு. இது பஜ்ஜி வெள்ளையாக தான் வரும் போல இருக்குது. அம்மா அந்த பவுடர் இருக்காம்மா? ஆ காலி ஆயிடுச்சு. அது க்ளீன் பண்ணும்போது அம்மா எடுத்து போட்டாங்க போல். கடைக்கு போனால் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அது போடாமல் கலரே நல்லாவே இருக்காது, மிளகாய் பஜ்ஜி மாதிரியே இருக்காது போல் பார்க்கறதுக்கு. இருந்தாலும் இருக்கிறத வச்சு மழையினால இப்போ போட்டு சாப்பிடுவோம். முதல்ல கலர் இல்லைன்னா பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருந்தால் போதும் இல்லை. அது உடம்புக்கு கெடுதல் தான், இருந்தாலும் அந்த கலர் பார்த்தா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டெம்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. வாசனை வந்தால் எந்த அளவுக்கு டெம்ட் ஆகுமோ அதே போல். காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பும் பத்தலை, உப்பும் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மழைக்கு என்னென்னலாம் செஞ்சு சாப்பிடுவீங்க நீங்கள்? பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். அப்போ தான் பார்த்தோம்னா மாவுலாம் நல்லா ஒட்டும் மிளகாயில். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா ஒட்டவே ஒட்டாது. இந்த பதத்தை கரைச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம போட்டுக்கலாம் பஜ்ஜி. நல்லா இது உள்ளெல்லாம் மாவு படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது உள்ளெல்லாம் போனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே, இல்லைன்னா வெறுமனே மிளகாய் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குமே. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும், இல்லைன்னா வந்து வெளியில உள்ளெல்லாம் வேகாது.
சீக்கிரமா தீஞ்சிரும். அப்புறம் வேகட்டும், வெந்த பிறகு திருப்பிக்கலாம். பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ திருப்பிக்கலாம். இதை நம்ம திரும்புங்க திரும்புங்க, எல்லாரும் திரும்புங்க. அது எப்படி திருப்பி விட்டாலும் அது இந்த சைடு திருப்ப முடியல, அப்படியே தான் இருக்குங்களே. பாருங்க திரும்பும். அப்படியே கூட வேகட்டும், என்ன நிறைய தான் இருக்கு. அப்படியே வெந்தாலே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்க போட்ட உடனே திருப்பக்கூடாது எப்பவுமே. அப்புறம் மாவுலாம் பார்த்தீங்கன்னா வெளில வந்துடும் பிரிஞ்சு. கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. மாவுலாம் பிரிஞ்சு வராது. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது காம்பு இருக்கவே திரும்ப மாட்டேங்குது. அப்படியே திருப்பி போட்டாலுமே இடிக்குதுங்களா சைடில், அதனால அப்படியே இருக்கு திரும்பாமலே. வெந்துருச்சு நல்லா ரெண்டு பக்கமுமே. மீதி இருந்ததையும் போட்டுட்டேன், வெந்துட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால் வச்சிருக்கேன் காஃபி போடுறதுக்காக. அப்படியே பஜ்ஜி சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி கொஞ்சம் போடுறேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால மீதி இருந்த மாவில் அப்படியே உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுன்னா 1-2 சாப்பிடுவாங்க, அதனால போட்டிருக்கேன். மிளகாய் பஜ்ஜினா 1 தான் சாப்பிடுவா, அதனால சரி இதே சாப்பிட்டுமே அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். அம்மா பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? நானே மாவுலாம் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டேன், ஹார்டாக இருக்குன்னு. ஏன்னா இது கடலை மாவில் போடுறதுனால கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டால் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்க, இந்த குட்டி வாண்டி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டாரு. ஒரு தூக்கமே தூங்கி பஜ்ஜி போடுற கேப்பில் அதுக்குள்ளே ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டாரு. வேணாண்டா, விட்டுருங்க. அப்பே என்னப்பா என்னப்பா பண்றீங்க? இவருக்கு என்ன நேரமும் வாயில கை வச்சு தப்பிட்டே இருக்கிற வேலைதான். திரும்பவும் எடுத்து வச்சு பாரு இவரு. சரி வச்சுக்கிட்டான் பாருங்க. அதுங்களா பஜ்ஜி போடுற கேப்ல தூங்கி எந்திரிச்சிட்டாரு. சப்பத்துக்கு ஒரு கை, அந்த சப்பர் கை வெளில வரக்கூடாதுன்னு ஒரு கைய வச்சு அமுக்கிப்பா. அப்பப்ப முடிய வேற புடிச்சு இழுத்துன்னு ஒயின் குழம்பினே அழுவான். பாட்டி திருப்பி பாக்குறாங்க பஜ்ஜி. பேக்கிங் சோடா போடவே தான் நல்லா புசு புசுன்னு வந்து. நானும் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. கலர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டா வரும். ஃபர்ஸ்ட் நாள் போட்டோம் பாருங்க, அது கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சுங்களா, அதனால கொஞ்சமா பேக்கிங் சோடா போட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் போட்டேன். இப்ப நல்லா இருக்கு. இந்த கூடவே அப்படியே கொஞ்சம் காஃபியும் குடிச்சிட்டே சாப்பிட்டோம்னா நல்லா அப்படியே அந்த காரத்துக்கும் அந்த சூடுக்கும் சூப்பரா இருக்கும். கேசரி பவுடர் போட்டா நல்லா கலரா இருக்கும், கேசரி பவுடர் போடாதனால கலரே இல்ல. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க பார்த்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.